கைஸ் இப்போதான் எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு பிரியாணி செய்யலாம், சண்டேனால பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே என்ன பிரியாணி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா பிரியாணின்றது எல்லாருக்குமே ஒரு எமோஷன் தான். பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? தனுஷ் சொல்லுவார், அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? அந்த மாதிரி வந்து பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரியாணி லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி வந்து ஒரு எமோஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம். ஹோட்டல் போனோன்னா நம்ம மெனு என்னவாக இருக்கும்? ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் 65, அவ்வளோதான். நம்ம மெனு வந்து சிம்பிளாக முடிச்சிருவோம். அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து 120 ரூபாலேருந்து 1000 வரை பிரியாணி கிடைக்குது. அந்த பிரியாணியோட எனக்கு வீட்டில் செய்கிற பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான பொருள் போய் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கறி வாங்கிறதுக்கு தான் கடைக்கு போகிறோம். ஸோ இப்போ கறி வாங்க தான் போகிறோம். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். என்ன பாய் 10 கிலோ கறி கொண்டு வந்து மட்டன் ஆல்ரெடி கழுவி வச்சுட்டாங்க, சிக்கன் கழுவிட்டுருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே டெம்டிங் ஆகுது. எப்படி பிரியாணி இருக்குமோ, சிக்கன் 65 இருக்குமோ அப்படின்ட்டு. பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினோடனே நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான முட்டை, சிக்கன் 65 இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு பக்கத்தில் முட்டை, வேக வச்ச முட்டை இருந்தால் தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பிரியாணி. ஐயோ, ஒரு முட்டை வஞ்சிச்சு, எங்கள் அம்மா போடும் போது வச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 செய்கிறதுக்கான இதுதான் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதுக்கான பொருள் வந்து சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவ்வளோதான். பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஆல்ரெடி சிக்கன் 65 மசாலா கொட்டிட்டாங்க. நான் பண்ணுறேன்னு சொன்னேன், அவங்க பாட்டு கொட்டிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் கொட்ட போகிறோம். போதுமா? வெறும் மிளகாத்தூள் போட்டோம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ வந்து உப்பும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடணும். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறமா போட்டுக்கலாமா? சரி, இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். நான் கையில் தான் கலக்குனா நல்லா தான் இருக்கும், ஸ்பூனில் கலக்குனாலாம் வேலைக்காது. நல்லா வந்து கலக்கணும். அந்த மசாலா வந்து நல்லா ஊறணும். அதில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க சிக்கனை. நல்லா ஊற வைக்கணும் சிக்கனை. நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு கலக்கியாச்சு. கலக்கிறதுனால இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் 65. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தான் அறிய போகிறோம். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பு இல்லாமல் இருக்குது, அதனால் கத்தி கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் இருக்க தோலெல்லாம் எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து நீட்டாக தான் அறியணும் வெங்காயம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை தான் கட் பண்ண போகிறோம். தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே அரிஞ்சாச்சு. இந்த வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இந்த தக்காளி நீட்டாக அரிஞ்சிருக்காங்க. கறி வெந்துடுச்சு, கறி எடுத்துடலாம். கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு கறி. இந்த குக்கர்லாம் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வெந்துடுச்சு, முட்டை இறக்கி வச்சிடலாம். அதுக்கான ஸ்பைசஸ் வந்து சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை, இதுதான் அதுக்கான ஸ்பைசஸ்ஸு. இது என்ன சொல்லுவாங்க? இது என்னன்னே தெரியல சொல்கிறாங்க. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். போட்டாச்சு, அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. தக்காளி வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடல. எங்கள் அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் ஞாபகமே இல்லைன்றாங்க, ஆனால் போடல. பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறாங்க.
1/2 கிலோ அரிசிக்கு 4 டம்ளர் ஊற்றுறோமா தண்ணி. பிரியாணிக்கு தேவையான அரிசியை தான் நம்ம கொட்ட போகிறோம். அரிசியை கொட்டிட்டு கொஞ்சம் கிளறிடலாம். கிளறி விட்டுட்டு மூடிடும் பிரியாணியை வந்து இப்போ மூட போகிறோம். விசில் எங்கம்மா இருக்கு? அதில் இல்லையே விசிலு. விசில் இப்போ தான் பக்கத்தில் தான் இருந்திருக்கு. விசில் பக்கத்தில் தான் இருந்திருக்கு, நான் பார்க்கல. விசில் போட்டு இப்போ மூடி வச்சாச்சு. எத்தனை விசில் மாறணும்? 2 விசில் வந்ததுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். 2வது விசிலும் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ பிரியாணி நம்ம இறக்கிடலாம். பிரியாணி வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபைனல் டச்சாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி கிளறிடலாம். பயங்கரமாக வந்திருக்கு பிரியாணி. இந்த கறியெல்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. உங்களுக்கு ஸ்மெல்லு தெரிதா இல்லை தெரில, எனக்கு ஸ்மெல்லு பயங்கரமாக வருது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் 65 வறுத்துக்கலாம். சிக்கன் 65க்கான கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயிட்டோம். எண்ணெய் காஞ்ச உடனே சிக்கனை வறுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சிக்கனை போட்டோம். சிக்கன் வந்து ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ சிக்கன் நம்ம எடுத்துடலாம். போது எனக்கு செம்ம டெம்டிங் ஆகுது இப்பயே சாப்பிட்ணுன்ட்டு. அதனால் வந்து நம்ம பிரியாணிக்கு வச்சு சாப்பிடுவோம். சிக்கன் வேறு ஒன்று வந்து இதில் வந்துடுச்சு அடுப்பில். பார்த்துக்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. பிரியாணி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பிரியாணி வந்து இலையில சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. முட்டை தொக்கு, அப்புறம் சுட சுட பிரியாணி வைக்கிறாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் மட்டனை வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் ரைத்தா வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் முட்டையை எடுத்து வச்சுட்டு ஒரு பைட் போகலாம். சூப்பராக இருக்கு. இந்த அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடணுவாங்களே, அந்த மாதிரி அருண்சுவையும் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. பயங்கரமாக எனக்கு நடனம் ஆகுது. என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் முட்டையை எடுத்துட்டு சிக்கன் 65 வச்சுட்டு ஒரு பைட் போயிடலாம். கொஞ்சம் ரைத்தா வச்சுட்டு, ரைத்தா மறந்துட்டோம் பாரு, கொஞ்சம் ரைத்தா வச்சுட்டு சூப்பராக செம்மையாக இருக்குது பிரியாணி. பிரியாணி இந்த வெந்திருக்க இதுவும் சரி, அந்த மட்டன் வெந்திருக்கிறதும் சரி, சிக்கன் வந்து சிக்கன் 65 வெந்திருக்கிறதும் சரி, சூப்பராக இருக்குது. அல்டிமேட் இந்த முட்டை தொக்கு தான். முட்டை தொக்கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அதனால் முட்டை தொக்கு செய்கிறாங்கன்னே எனக்கு தெரியாது. முட்டை வேக வைப்பாங்க தான் பார்த்தேன். முட்டை பார்த்தீங்கன்னா முட்டையை வேக வச்சு தொக்கு செஞ்சுட்டாங்க, எனக்கே தெரியாது. அப்புறம் நான் இந்த பிரியாணியெல்லாம் முடிச்சுட்டு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.